الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العلي العظيم. سئل النبي صلى الله عليه وسلم: أي الأعمال أفضل؟ قال: إيمان بالله ورسوله. قيل: ثم ماذا؟ قال: جهاد في سبيل الله. قيل: ثم ماذا؟ قال: حج مبرور. صدق رسول كريم صلى الله عليه وسلم. புகழனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக. ஆமீன். என்ன விஷயங்களை பேசுகிறோமோ அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து அல்லாஹினுடைய இறையில்லமான காபாவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹஜ்ஜினுடைய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவிலிருந்தும் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களிலே நம்முடைய தமிழ்நாடுகளிலிருந்தும் கிளம்ப ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இந்த நேரத்திலே ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை குறித்து, ஹஜ்ஜு செய்வதனுடைய சிறப்புகளை குறித்து பேசினால் ஹஜ்ஜு செய்பவர்களுக்கு ஒரு ஆர்வமாகவும், ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பவர்களுக்கு ஒரு ஆர்வமூட்டுதல் என்கிற அடிப்படையில் ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை குறித்து இந்த நேரத்தில் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஹஜ்ஜு இது எல்லா அமல்களை போன்றல்ல, எல்லா இபாதத்துகளை போன்றல்ல. ஹஜ்ஜு என்கிற வணக்கம், தொழுகை என்கிற வணக்கத்திலே அதிலே உடல் உறுப்புகளினுடைய அசைவு இருக்கிறது, உறுப்புகள் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் இருக்கிறது. ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் அது பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம். ஆனால் ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட வணக்கமும் இருக்கிறது, பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கமும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுடைய நேரம் சம்பந்தப்பட்ட வணக்கமும் இருக்கிறது. ஆகிய நேரம், பொருள், காலம் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்று சொன்னால் அது ஹஜ்ஜாக இருக்கிறது. எனவே உலமாக்கள் சொன்னார்கள், ஹஜ் என்பது இது எல்லா இபாதத்துகளை போன்றல்ல, ஹஜ்ஜுக்கு தனி சிறப்பு உண்டு என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் என்ன? பல்வேறு மக்கள் இன்றைக்கு ஹஜ்ஜு செய்யாமல் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார்கள், ஆனால் ஹஜ்ஜு செய்வதில்லை. ஒரே ஒரு ஹதீஸ் போகும் ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை குறித்து தெரிந்து கொள்வதற்கு. அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்லுகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள்
ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் மினாவிலே மஸ்ஜிதுல் ஹைஃப் என்கிற ஒரு பள்ளியிலே அமர்ந்திருக்கிறோம். 2 சஹாபாக்கள் வந்தாங்க. 2 சஹாபாக்கள், ஒன்று அன்சாரி தோழர், இன்னொரு சஹாபி சகீஃப் கூட்டத்தை சேர்ந்த ஒரு சஹாபி. இந்த 2 சஹாபாக்களும் பெருமானாரிடத்திலே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் 2 பேரும் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் சொல்கிறீர்களா இல்லை நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறான். எதற்கு வந்திருக்கிறீர்கள், என்ன கேள்வி கேட்க போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும், அதை நான் சொல்லவா இல்லது நீங்கள் சொல்லுகிறீர்களா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிற போது அந்த 2 சஹாபாக்களும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உள்ளங்களை அறிந்தவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான், எனவே எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்க வந்திருக்கிறோம் என்பதை நீங்களே சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எதற்காக வேண்டி வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜினுடைய சிறப்புகள், ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய இபாதத்தினுடைய நன்மைகளை குறித்து நீங்கள் தெரிய வந்திருக்கிறீர்கள். தவாஃப் செய்தால் அதற்கு என்ன சிறப்பு, தவாஃபுக்கு பிறகு தொழக்கூடிய 2 ரக்காத்தினுடைய நன்மைகள் என்ன, அதற்கு பிறகு சஈ செய்கிறோம் அந்த சஈனுடைய நன்மை என்ன, அதற்கு பிறகு அரஃபாவிலே தங்குகிறோம் அந்த அரஃபாவினுடைய நன்மை என்ன, அதற்கு பிறகு மொட்டை அடிக்கிறோம் அந்த மொட்டை அடித்தனுடைய நன்மை என்ன, குர்பானி கொடுக்கிறோம் அந்த குர்பானியினுடைய நன்மை என்ன என்பதை எல்லாம் தானே நீங்கள் தெரிந்திருக்க வந்திருக்கிறீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். யா ரசூலுல்லாஹ், சத்தியமாக உண்மை, நிச்சயமாக இதைத்தான் எங்களுடைய மனதுகளிலே நினைத்து வந்தோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம், ஹஜ்ஜினுடைய காலத்திலே நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் யா ரசூலுல்லாஹ் நாங்கள் வந்திருக்கிறோம், எனவே சொல்லித்தாருங்கள் என்பதாக கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து செய்துவிட்டு அவர் வீட்டிலிருந்து 8 எடுத்து வைத்து விட்டால் அவருடைய நன்மையினுடைய பட்டியல் ஆரம்பித்து விடுகிறது என்பதாக சொன்னார். நன்மையினுடைய மீட்டர் ஆரம்பித்து விடுகிறது. என்ன இபாதத்துகள் செய்கிறார்களோ அத்தனையும் அவருடைய பட்டியலிலே வந்து விடுகிறது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8க்கும் நன்மை. அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான் சொன்னாங்க. அருமையானவர்களே, அக்காலத்திலே ஒட்டகங்கள் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்திலே காலை எடுத்து வைத்தது முதல் நன்மை என்பதாக சொன்னார். இன்றைக்கு ஒட்டகம் இல்லை, ஆனால் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிய முதல் அவருக்கு நன்மையினுடைய பட்டியல்கள் ஆரம்பித்து விடுகிறது. போவதற்கு எவ்வளவு தாமதமாகிறது. இஹ்ராம் அணிந்து அவர் போய் ஒரு இடத்திலே இருக்கிறார், அந்த இடத்திலிருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறார், அங்கிருந்து போக வேண்டும் ஜித்தாவிற்கு. ஏறத்தாழ ஒரு 10 மணி நேரம் வைத்துக் கொண்டாலும் இந்த 10 மணி நேரத்திலே அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8க்கும் நன்மை. ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், மன்னிப்பது மாத்திரமல்ல அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், தவாஃப் செய்கிறீர்கள், அந்த தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுகிறீர்களே, இந்த தொழுகையினுடைய நன்மை என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. 2 ரக்காத்தினுடைய தவாஃபுக்கு பிறகு தொழக்கூடிய இந்த தொழுகையினுடைய நன்மை என்ன தெரியுமா? சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு அடிமையை உரிமை விட்டதற்கு சமம் என்பதாக சொன்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தில் இருந்த அடிமையை உரிமை விட்டதற்கு சமம். அருமையானவர்களே, பொதுவாக அரபுகளிடத்திலே அடிமைகள் உரிமை விடுவது என்பது இது சகஜமான ஒரு நன்மையான ஒரு விஷயம், நிறைய நன்மைகள் பெற்றுத்தரக்கூடியது. அதிலும் குறிப்பாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களிலிருந்து ஒரு அடிமையை விடுதலை செய்ததற்கு சமம் அப்பேற்பட்ட நன்மை என்பதாக பெருமானார் சொன்னாங்க. சரி, தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத், அதற்கு பெயர் செய்யக்கூடிய சஈ, சஃபா மர்வாவிலே ஓடக்கூடிய தொங்கோட்டம், இதனுடைய நன்மை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு ஓடுகிறார், 10 அடிமைகள் விடுதலை செய்ததனுடைய நன்மை. மர்மாவிலிருந்து மீண்டும் சஃபாவுக்கு வருகிறார், 10 அடிமைகள் விடுதலை செய்ததனுடைய நன்மை. சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், 7 முறை சுற்றுகிறார், 70 அடிமைகள் உரிமை விட்டதனுடைய நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் என்பதாக சொன்னாங்க. இப்போ சஃபா மர்வாவினுடைய நன்மை, சஈனுடைய நன்மை, 70 அடிமைகள் உரிமை விட்டதனுடைய நன்மை என்பதாக சொன்னாங்க. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், சஈக்கு பிறகு அடுத்து அரஃபாவிற்கு செல்லுகிறீர்கள். இது ஹஜ்ஜினுடைய அமல்கள் அல்ல, பெருமானார் இந்த ஹதீஸில் சொன்ன அமல்களுடைய நன்மை மாத்திரம். ஏன்னா ஹஜ்ஜினுடைய வரிசை என்பது வேறு. இப்போ சஈக்கு அடுத்து பெருமானார் சொன்னாங்க அரஃபா. இந்த அரஃபாவிலே தங்குவதனுடைய நன்மை என்ன தெரியுமா? அரஃபாவை குறித்து பல்வேறு சிறப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜுனா அரஃபான்னு சொன்னாங்க.
ஹஜ் என்றால் அரஃபா. அரஃபா தான் ஹஜ்ஜினுடைய நாட்களிலே மிக முக்கியமான நாள். ஒரு மனிதர் அரஃபாவை தவற விட்டுட்டாரு, அவருடைய ஹஜ் கூடாது. அதனாலதான் இன்னைக்கு பார்க்கிறோம், உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் அந்த இடத்திலே ஒரு நிமிடமாவது வந்து சென்று விட வேண்டும், அவருடைய ஹஜ் பூர்த்தி ஆவதற்கு என்பதாக சொன்னார். அப்ப ஹஜ் என்றால் அரஃபா, அதுதான் மிக முக்கியமான நாள். இந்த நாளில் தங்குவதனுடைய நன்மை என்ன தெரியுமான்னு கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாளிலே ஹஜ்ஜிலே ஒரு மனிதர் அரஃபாவிலே தங்குகிறார். அல்லாஹ் வானவர்களை பார்க்கிறான், வானவர்களிடத்திலே மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான், மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள், அவர்களுடைய தலையெல்லாம் பரட்டை அடைந்திருக்கிறது, புழுதி படிந்த தலையோடு இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் என்ன நாடுகிறார்கள்? என்னிடத்திலே ரஹ்மத்தையும் சொர்க்கத்தையும் ஆதரவு வைக்கிறார்கள். அல்லாஹ் மலக்குமார்களை சாட்சியாக வைத்து சொல்லுகிறான், என்னுடைய ரஹ்மத்தையும் சொர்க்கத்தையும் நான் தந்து விட்டேன், அந்த மனிதரிடத்திலே போய் சொல்லுங்கள். என்ன கேட்கிறார்கள்? என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக நான் அவர்களை ஆக்கிவிட்டேன் என்பதாக சொல்லுகிறார். அருமையானவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அரஃபாவிலிருந்து அந்த மனிதர்கள் கிளம்புகிற போது மலக்குமார்கள் இப்படி அறிவிப்பு செய்கிறார்கள், அல்லாஹ் இப்படி அறிவிப்பு செய்ய சொல்லுகிறான். சொன்னார்கள், அஃபீது இபாதி மஃபூருன் லக்கும் வலிமன் ஷஃபஅதும் லஹு, அஃபூருன் இபாதி மஃபூருன் லக்கும், யாரெல்லாம் இந்த மனிதர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் இங்கிருந்து போங்கள் என்பதாக சொன்னாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலிமன் ஷஃபஅதும் லஹு, யாரெல்லாம் அவர்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்கிறார்களோ. அதனால தான் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களை முசாஃபா செய்து எங்களுக்கு துவா செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிறோம். எங்களுக்கு துவா செய்யுங்கள் ஏன் சொல்லுகிறோம்? அந்த ஹாஜிகள் அங்கே அவர்களுக்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய துவா அதுவும் கபூலாகிறது. யாருக்கெல்லாம் கேட்கிறார்களோ அதுவும் கபூலாகிறது, யாருக்கெல்லாம் ஷஃபாத் செய்கிறார்களோ அதுவும் கபூலாகிறது. எல்லோருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே இந்த அரஃபாவிலிருந்து செல்லுங்கள் என்பதாக மலக்குமார்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. இது அரஃபாவினுடைய நன்மைன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அரஃபாவினுடைய நன்மை இன்னும் எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ் எவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால், கஅததிர் ரம்லி, மணல் துளிர் அளவு நன்மைகள் பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் என்பதாக சொன்னார். மணல் துகள்களை எண்ணி முடிக்க முடியாது. உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனை மணல் துகள்கள் இது எப்படி எண்ணிக்க முடிக்க முடியாதோ அது அளவுக்கு ஒரு மனிதனுடைய பாவ பட்டியல்களிலே பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிறான் என்பதாக சொன்னார். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா மலை துளி அளவு இருக்கக்கூடிய பாவங்களையும் மன்னிக்கிறான் என்பதாக சொன்னாங்க. மலை துளிகள் எப்படி இது எண்ணி முடிக்க முடியாதோ அதுபோல ஒரு மனிதனுடைய பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவங்களையும் மன்னிக்கிறான். மூணாவது சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சொன்னார். இப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் அரஃபாவிலிருந்து செல்லுங்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் ஷஃபாத் செய்தீர்களோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தீர்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் அரஃபாவிலிருந்து செல்லுங்கள். இதுதான் அரஃபாவினுடைய நன்மை என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இப்போ கல்லெறிதலுடைய நன்மை என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்களிடத்துல பெருமானார் கேட்டாங்க, யார சொல்லா தெரியல சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல் எறிதலுடைய ஒரு நன்மை, ஒருத்தர் ஒரு கல் எறிகிறார் என்று சொன்னால் அவருடைய பெரும்பாவத்திலிருந்து ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. பொதுவாக இபாதத்துகள் செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக வருகிறது. ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் அது சிறிய பாவங்கள். ஆனால் யார் கல் எறிகிறாரோ, ஒரு கல் எறிதால் ஒரு பெரும்பாவம் மன்னிக்கப்படுகிறது. 7 கல் எறிகிறார், 7 பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் எறிதலினுடைய நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, கல் எறிந்த பிறகு ஒரு ஹாஜி மொட்டை அடிக்கிறார். பெருமானார் கேட்டாங்க, இந்த மொட்டை அடித்தல் இருக்கிறது, தலைமுடியை சிரைக்கிறார், இதனுடைய நன்மை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மொட்டை அடிக்கிறார் என்று சொன்னால் ஒரு முடிக்கு அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுகிறான், அவருடைய ஒரு ரோமத்திற்கு அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுகிறான். சொன்னாங்க, ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சொன்னாங்க. ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடித்தலுடைய நன்மையை சொல்லி காட்டினார். சரி, அடுத்து குர்பானி கொடுக்கிறார். ஹஜ்ஜிலே அவர் நஹர் செய்கிறார், குர்பானி கொடுக்கிறார். இங்கே ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். ஹஜ்ஜிலே கொடுக்கக்கூடிய குர்பானி வேறு, உலகத்திலே இங்கே சாதா அவர்கள் ஊரில் இருந்து கொண்டு கொடுக்கக்கூடிய குர்பானி என்பது வேறு. ஹஜ்ஜிலே கொடுக்கக்கூடிய குர்பானி அது நஹர் என்பதாக சொல்வார்கள். ஒருத்தர் செல்வந்தராக இருக்கிறாருன்னு சொன்னா அங்கேயும் குர்பானி நிறைவேற்றணும், இங்கேயும் குர்பானி நிறைவேற்றணும்.
இது செல்வந்தருக்கான சட்டம் என்பதாக சொன்னாங்க. அப்ப ஹஜ்ஜில் குர்பானி கொடுக்கிறார். இந்த குர்பானியினுடைய நன்மை என்ன? சாதாரணமாக உலகத்திலே அவர் நாட்டிலே இருக்கக்கூடிய ஊரில் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய நன்மை இது ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஹஜ்ஜில் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய நன்மை இது ஹதீஸ்கள்ல சொல்லப்படல. பெருமானார் சொன்னாங்க, மதுஹூருன் லக இன்த ரப்பிக், அல்லாஹ்விடத்திலே கொடுக்கப்படக்கூடிய சேமிப்பு என்பதாக சொன்னார். அங்கே அவர் கொடுக்கக்கூடிய குர்பானி இது அல்லாஹ்விடத்திலே சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு. இதனுடைய நன்மையே அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னார். அல்லாஹுக்கு மாத்திரம் தான் தெரியும். அருமையானவர்களே, அவ்வளவு நன்மை ஹஜ்ஜிலே கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய நன்மையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அவர் செய்யக்கூடிய தவாஃபு ஜியாரா, இந்த ஜியாரத்தை செய்கிற போது வலா தன்புன் லக, அவர்கிட்ட ஒரு பாவம் இருக்காது. அவர்கிட்ட ஒரு பாவம் இருக்காது. எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. கடைசியாக தவாஃபு ஜியாரா செய்கிறார், காபத்துல்லாவை சுற்றி வருகிறார். வலா தன்புன் லக, பட்டியல்ல ஒரு பாவம் இல்லாத நிலையிலே தவாஃபு ஜியாரா செய்கிறார். அல்லாஹ் பார்த்து சொல்றான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டு இனி நீங்க உலகத்துக்கு போங்க, பாவம் செய்யாத ஒரு புதிய மனிதனாக உலகத்துக்கு செல்லுகிறீர்கள், உங்களுடைய நாட்டுக்கு செல்கிறீர்கள். சென்ற பிறகு எந்த பாவமும் செய்யாதீங்க, சென்ற பிறகு எந்த பாவமும் செய்யாதீங்க. அருமையானவர்களே, அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் ஹஜ்ஜை முடித்து விட்டு வருகிறார் என்று சொன்னால் அன்று பிறந்த பாலகனை போல் வருகிறார். அன்று பிறந்த பாலகனை போல் சிறிய பாவத்திலிருந்து பெரிய பாவம் முதல் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி பாவம் அறியாத, பாவத்தினுடைய வாடை கூட இல்லாத அந்த குழந்தை பிறக்குமோ அதுபோல ஹஜ்ஜில் இருந்து அவர் வெளியே வருகிறார் என்பதாக பெருமானார் சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹஜ்ஜினுடைய சிறப்புக்கு இந்த ஒரு ஹதீஸ் மாத்திரம் போதும். இதை கேட்டு நம்முடைய உள்ளத்துல ஆசை வரலன்னு சொன்னா பெருமானார் சொன்னாங்க, யார் வசதி வாய்ப்பு பெற்று ஹஜ்ஜு செய்யவில்லையோ, ஹஜ்ஜினுடைய ஆசை கூட இல்லையோ, அவர் யூதனாக மூத்தாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ஜு செய்யலே யூதனாக மூத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் அவர்களுடைய காலத்தில் யாரெல்லாம் வசதி வாய்ப்பு பெற்று ஹஜ் செய்யவில்லையோ ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. உமர் அவர்களுக்கு வரி வசூலிப்பார்கள். அன்றைய காலங்களிலே இஸ்லாமிய ஆட்சியிலே யாருக்கு வரி வசூலிக்கப்படும் என்று சொன்னால், யாரெல்லாம் முஸ்லிம்களாக இல்லையோ அவர்களுக்கு வரி வசூலிக்கப்படும். ஆனால் உமர் அவர்கள் சொன்னார்கள், யார் காசு வைத்துக் கொண்டு வசதி வாய்ப்புகளை பெற்று ஹஜ்ஜுக்கு போகாத ஆளு அவர்களுடைய லிஸ்ட் எடுங்க, அவர்களுக்கெல்லாம் வரியை போடுங்க என்பதாக உமர் அவர்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, ஆக ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பெருமானார் சொன்ன அவர்களுடைய ஹதீஸினுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அன்று பிறந்த பாலகனை போல் அவர் திரும்புகிறார் என்பதாக சொன்னார். இன்றைக்கு ஹஜ்ஜினுடைய உணர்வு பூர்வமான ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஹஜ் இருக்கிறதே அது உணர்வு பூர்வமான ஹஜ்ஜாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டினார்கள். கட்டி முடித்து விட்டு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளை என்ன? நீங்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுத்தி முத்தி பார்க்குறாங்க, ஒரு ஈ காக்கா கூட இல்லை. எல்லாம் ஒட்டுமொத்த பொட்டல் மைதானமாக இருக்கிறது, ஒரு பாலைவனமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுடைய அடையாளம் கூட இல்லை. அல்லாஹ் அறிவிப்பு செய்ய சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். சொன்னார்கள், யா ஐயுஹன் நாஸ் இன்ன ரப்பக்கும் கது பனா பைத்தன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு வீட்டை கட்டியிருக்கிறான். ஃபஹஜ்ஜு, எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்பதாக அறிவிப்பு சென்றார். 3 முறை சொன்னார்கள், ஃபஹஜ்ஜு ஃபஹஜ்ஜு ஃபஹஜ்ஜு, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை ஹஜ் செய்யுங்கள் என்று அறிவிப்பு செய்தார்கள். எந்த மனிதனும் இல்லாது ஜபலே அபி குபைஸ் என்கிற மலையின் மீது நின்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த ஹதீஸிற்கு கீழே எழுதுகிறார்கள், அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அறிவிப்பு இருக்கிறதே பிரபஞ்சத்தில் உள்ள ஒட்டுமொத்த படைப்பினங்களும் கேட்டது என்பதாக சொன்னாங்க. இன்றைக்கு கியாமத்து வரைக்கும் வரப்போகக்கூடிய அத்தனை குழந்தையினுடைய காதிலும் அந்த அழைப்பு கேட்டது. எல்லோரும் லப்பைக் என்பதாக சொன்னோம் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று கியாமத்து வரைக்கும் இன்றைக்கு ஹஜ் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனைய மக்கள் அன்றைக்கு யாரும் இல்லாத ஒரு ஊரிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிவிப்பு செய்தார்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் தழும்பி வடிகிறது. அங்கே உள்ள காட்சிகளை பார்க்க முடியவில்லை. அவ்வளவு இன்பமான காட்சிகள். இத்தனை மக்களுக்கு எப்படி ஏற்பாடு என்று சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அந்த இடத்திற்கு ஆசையோடு ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது ஹஜ் செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்காதா 24 இது போல ஒரு ஜும்மாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்சு முடிச்சுட்டு மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சாங்க. இந்த வருடம் நான் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகிறேன் என்பதாக ஒரே ஒரு அறிவிப்பு தான் செஞ்சாங்க. ஒட்டுமொத்த 1,24,000 சஹாபாக்களும் தயாராயிட்டாங்க. ஏன்? பெருமானாரோடு செய்யப்படக்கூடிய ஹஜ் இருக்கிறதே, இது பாக்கியம் நிறைந்த ஹஜ். இந்த பாக்கியத்தை இழந்தும் வாழ்க்கையில பெரிய பாக்கியத்தை இழந்துட்டோம். பெருமானாரோட ஹஜ் செய்தவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். 1,24,000 சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களும் தயாராயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுல அறிவிப்பு செஞ்சாங்க. சனிக்கிழமை மதியம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் லொஹர் தொழுகிறாங்க. தொழுது விட்டு கிளம்புகிறார்கள். மதீனாவினுடைய அந்த எல்லையான துல் ஹுலைஃபா என்கிற பகுதியை அடைஞ்சிட்டாங்க. அசருடைய நேரத்தில் சனிக்கிழமை அசர் துல் ஹுலைஃபாவில் இருக்கிறார்கள். அன்றைக்கு காலை பொழுது வரைக்கும், அடுத்த நாள் ஃபஜர் வரைக்கும் அதே இடத்திலே தங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு போறாங்க. சஹாபாக்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். 1,24,000 சஹாபாக்கள் வழியிலே செல்லுகிற போது உணர்வு பூர்வமான சில விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே போனாங்க. ஹஜ்ஜினுடைய இஹ்ராம் தரித்தது முதல் ஒரு மனிதனுடைய உணர்வு அது நிச்சயமாக வேறு விதமாக இருக்க வேண்டும். பெருமானார் அந்த விஷயத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே போனாங்க. ஒரு இடம் வருகிறது, வாதில் அஸ்ரக் என்கிற ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்தை அடைந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்திலிருந்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லிக் கொண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்திலிருந்து தல்பியா சொல்லிக் கொண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றார்கள். இப்போது மூசா தல்பியா சொல்லிக் கொண்டு ஹஜ் செய்வதை போல என் கண் முன்னால் தெரிகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு இடம் வந்தது, சொன்னாங்க வாதில் ஹர்ஷா என்கிற ஒரு இடம். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த இடத்திலிருந்து தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செஞ்சார்கள் என்பதாக. ஹஜ்ஜுக்காக வேண்டி தல்பியா சொன்னாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தல்பியாவை சொல்லி காட்டினார்கள். லப்பைக் வ அனா அப்துக லப்பைக் ஃபர்ராஜுல் கர்பி லப்பைக். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபர்ராஜுல் கர்பி, துன்பத்திலிருந்து போக்கக்கூடியவனே லப்பைக், இதோ வந்து விட்டேன். ஏன்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு துன்பத்தை கொடுத்திருந்தான், ஒரு சோதனையை கொடுத்திருந்தான். என்ன சோதனை? மீனுடைய வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த வயிற்றில் இருந்து அல்லாஹ் வெளியே காப்பாற்றியவன் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே தல்பியா சொல்லி அந்த இடத்திலிருந்து ஹஜ் செய்தார்கள். தல்பியா சொல்லி ஹஜ் செய்தார்கள் என்பதாக பெருமானார் சொன்னார். அதே போல வாதில் அகீக் என்கிற ஒரு இடம். இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழி நெடுங்கிலும் பெருமானாரோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டே வராங்க. எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டு பெருமானாருக்கு அறிவித்துக் கொண்டே வராங்க. வாதில் அகீக் என்கிற ஒரு இடம், இரவு நேரத்திலே தங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நபியே இங்கிருந்து உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் நியத்து செய்யுங்க, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் நியத்து செய்யுங்க, லப்பைக் உம்ரத்தன் வ ஹஜ்ஜன் என்பதாக நியத்து செய்யுங்கள் என்பதாக பெருமானாருக்கு அறிவித்து கொடுக்கிறாங்க. மறுநாள் காலையிலே எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று கூட்டினாங்க. நேற்று இரவு என்னுடைய கனவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், இந்த இடத்திலே நியத்து செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். எனவே எல்லோரும் நியத்து செய்து கொள்ளுங்கள். எல்லா சஹாபாக்களும் நியத்து செஞ்சுட்டாங்க. அருமையானவர்களே, லப்பைக் என்று சொல்லி இஹ்ராம் தரித்து ஒருத்தர் நியத்து செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இஹ்ராம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருத்தர் அந்த வெள்ள ஆடையை அணிகிற போது அவருடைய உணர்வு இருக்கிறது, அது நிச்சயமாக வேறு ரகமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் களைத்து விட்டு நான் செல்லுகிறேன், அல்லாஹ்விடத்திலே செல்லுகிறேன். அல்லாஹ்விடத்திலே எப்படி மௌத்தை எதிர்பார்த்து மௌத்தை அடைந்த ஒரு மனிதன் கஃபன் அணிந்து விட்டு செல்லுகிறானோ அது போல இஹ்ராமுடைய நிலை. என்ன, அதுக்கு உயிர் இல்லை, இதுக்கு உயிர் இருக்கிறது. இஹ்ராம் அணிகிற போது அவருக்குள் ரூஹ் இருக்கிறது, ஆனால் கஃபன் அணிகிற போது அவருக்குள் ரூஹ் இல்லை. இதுதான் வித்தியாசமே தவிர சொன்னாங்க அந்த மௌத்தினுடைய சிந்தனை வரணும். கஃபன் வெள்ளை துணி அணியப்படுகிறது, இஹ்ராமிலும் வெள்ளை துணி. அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வை மாத்திரம் நான் நியத்து செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நான் ஹஜ் செய்கிறேன் என்பதாக அந்த இஹ்ராமினுடைய நிலையில் இருக்கணும். லப்பைக் என்பதாக தல்பியா சொல்லுகிற போது அல்லாஹ்விடத்தில் உணர்வு பூர்வமாக யா அல்லாஹ் இதோ வந்துட்டேன்னு அர்த்தம். தல்பியான என்ன அர்த்தம்? லப்பைக் என்று சொன்னால் இதோ வந்து விட்டேன் என்பதாக அர்த்தம். நிறைய மக்கள் இருக்கிறார்கள், நிறைய முன்னோர்கள் தல்பியா சொன்னால் அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். சொன்னாங்க, ஒருத்தங்க இருந்தாங்க, அலி இப்னு ஹுசைன் என்கிற ஒரு மனிதர். இமாம் ஜைனுல் ஆபிதீன் என்பதாக சொல்லுவாங்க. மதீனாவில் அக்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபித், மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி. ஒரு நாளைக்கு 1000 ரக்காத்துகள் தொழுவார்கள்.
எத்தனை ரக்காத்துகள்? 1000 ரக்காத்துகள் தொழக்கூடிய ஒரு வணக்கசாலி, மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளல். அவருக்கு பேர் அலி இப்னு ஹுசைன். ஆனா மதீனாவாசிகள் பெயர் வச்சாங்க அவர் ஜெய்னுல் ஆபிதீன் என்பதாக, வணக்கசாலியினுடைய அழகு என்பதாக அவருக்கு பெயர் சூட்டினார்கள். அந்த அளவுக்கு இபாதத்து கொண்ட ஒரு மனிதர் இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் அவர்கள் லப்பேக்கு சொல்றாங்க, மயங்கி விழுந்துறாங்க. மறுபடியும் தண்ணீர் கொடுத்து அவர்களுக்கு எழுப்பி விடுகிறார்கள், மறுபடியும் லப்பேக்கு சொல்றாங்க, மயங்கி விழுந்துறாங்க. மக்கள்லாம் கேட்டாங்க, என்னங்க ஆச்சு, உடம்பு சரியில்லையா? இல்ல ஹஜ்ஜுக்கு போகாதீங்க, நீங்க இருந்துருங்க. இல்ல சொல்றாங்க, இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் சொன்னாங்க, இல்ல இல்ல நான் லப்பைக்கு சொல்லுகிறேன், இதோ வந்து விட்டேன் யா அல்லாஹ் என்பதாக சொல்லுகிறேன். நீ வராதன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா என்னுடைய நிலைமை என்ன? லப்பைக் என்று நான் சொல்லுகிற போது அல்லாஹ் லா லப்பைக், நீ வராதே, என் பக்கம் வராதே என்று சொல்லிவிட்டால் என்னுடைய தல்பியாவினுடைய நிலை என்ன, என்னுடைய ஹஜ்ஜினுடைய நிலை என்ன? அதனால நான் மயங்கி விழுந்து விடுகிறேன் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, இஹ்ராமின் போது தல்பியாவின் போது இந்த சிந்தனை தான் இருக்கணும். என்னுடைய தல்பியா இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்கிற நியத்தோடு உணர்வு பூர்வமாக நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். நம்முடைய முன்னோர்களுடைய ஹஜ்ஜு அது நினைத்து பார்க்க வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, ஹஜ் என்பது இது சாதாரணமான ஒரு இபாதத் இல்லை. இது சொன்னாங்க, ஒருத்தர் இஹ்ராம் அணிந்த பிறகு அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணும்னு சொன்னாங்க. கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணும். ஏன்? அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ஒரு தௌஃபீக்கை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஹஜ் செய்வது என்பது இது சாதாரணமான பாக்கியம் இல்லை, அல்லாஹ் கொடுத்த தௌஃபீக்குன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா, நிறைய பேர் காசு இல்லை ஆனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. எப்படி போனேன் என்ன போனேன்னு தெரியலங்கிறான். கூலி வேலை செய்து கொண்டிருப்பார், ஆனால் அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் கிடைத்திருக்கும், அவர் ஹாஜியாக இருப்பார். ஆனால் லட்சக்கணக்கில் காசு வச்சிருப்பார், அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் இருக்காது. இன்ன வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி கொண்டிருப்பார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், போகாமலே மூத்தாயிடுவார். அருமையானவர்களை பார்க்குறோமா இல்லையா, எத்தனை பேருடைய ஹஜ்ஜு கேன்சல் ஆகிவிட்டார். காசு நாம நினைச்சுக்கிட்டோம், காசு இருந்தா போயிடலாம், காசு இருந்தா போயிடலாம், லட்சக்கணக்கில் காசு இருந்தா ஹஜ்ஜுக்காக வேண்டி போயிடலாம். காசும் கொடுத்துட்டாங்க, ஆனா போக முடியல. சொன்னாங்க, இதுதான் அல்லாஹ்வினுடைய தௌஃபீக், அல்லாஹ் கொடுக்கிற தௌஃபீக். எனவே இஹ்ராம் தரித்துட்டாருன்னு சொன்னா, ஒருத்தர் இஹ்ராம் அணிஞ்சிட்டாருன்னு சொன்னா அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணும். அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நசீப் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று அவர் அழுக வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, கடைசியாக சொன்னார்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் தரித்தது முதல் அவர் பயந்து கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய ஹஜ்ஜு இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா, நான் செய்யக்கூடிய அமல்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா. ஹஜ்ஜினுடைய அமல்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் தொடர்படியாக சொல்வோம். ஹஜ்ஜினுடைய விஷயங்கள் ஒருத்தர் பயந்து கொண்டே இருக்க வேண்டும், பயந்து கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய அமல்கள் ஏற்கப்படுகிறதா இல்லையா. இமாம் அல்கமா அவர்கள் சொல்லுவாங்க, 80 ஹஜ்ஜு செஞ்சுட்டாங்க. எத்தனை ஹஜ்ஜு? ஒரு ஹஜ்ஜு, 2 ஹஜ்ஜு இல்ல, 80 ஹஜ்ஜுகள் செய்து விட்டார்கள். செய்து விட்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, யா அல்லாஹ் என் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியல, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியல. 80வது ஹஜ்ஜு செஞ்சாங்க. செஞ்சுட்டு ஒரு நாள் தூங்குறாங்க, கனவுல ஒரு சத்தம் வருது, கனவுல ஒரு சத்தம் வருகிறது. சொல்லப்படுகிறது, அல்கமாவே நீங்க உங்க வீட்டுக்கு யாரை கூப்பிடுவீங்க? யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ அவங்கள தானே கூப்பிடுவீங்க. நீங்க யாரை விருப்பப்படுறீங்களோ அவங்கள தானே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுப்பீங்க. அல்லாஹ் உங்களை பிரியப்படாமையா உங்களை 80 ஹஜ்ஜு செய்ய வச்சான்னு சத்தம். உங்களை விருப்பப்படாமையா உங்களை 80 ஹஜ்ஜு அல்லாஹ் செய்ய வச்சான். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறார், சந்தோஷப்படுகிறார், அதே இடத்துல மூத்தாக்கி விடுகிறார். அருமையானவர்களே, ஹஜ் என்பது இது சாதாரணமான இபாதத் இல்லை, இது உணர்வு பூர்வமான இபாதத். ஹஜ் செஞ்சுட்டு ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னா அவருடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் வருகிறார்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அந்த ஹஜ் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ் செய்யாமல் செல்ல முடியாமல் போய்விட்டதோ, அடுத்த வருடங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆயுளை கொடுத்து அடுத்த வருடங்கள் நல்லபடியிலே ஹஜ்ஜு செய்துவிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அதே போல யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்திருக்கிறோமோ, இனி வரக்கூடிய காலங்களிலே அதற்கான தயாரிப்புகளை செய்து ஹஜ்ஜு சென்று விட்டு வரக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் செல்லுகிறார்களோ அவர்களுடைய பயணத்தை லேசாக்கி அல்லாஹ் தஆலா நல்ல முறையிலே ஹஜ்ஜு செய்து விட்டு வரக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.